ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய அந்த குடில்கள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன, தென்னை, வாழை, மிளகு, அன்னாசி உள்ளிட்ட பயிர்களை எல்லாம் எவ்வாறு விளைவிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கால்நடைகளுடைய அந்த மாட்டு சாணங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய கிருமி நாசினி போன்ற மருந்துகள், அதே போன்று அவற்றின் மூலமாக குப்பை கூலங்கள் உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக இயற்கை முறையில் விளைய வைக்கக்கூடிய பயிர்கள் உள்ளிட்டவையும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய தென்னை என்பது பொள்ளாச்சி ரகத்திலான தென்னை மரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தென்னை நாற்றுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று பல்வேறு விதமாக அங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த கால்நடைகள் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய இயற்கையான முறையிலான அந்த பசுந்தாள் உரங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. பல அடுக்குகளாக இந்த இயற்கை வேளாண்மை எவ்வாறு மேற்கொள்கின்றார்கள் என்பதற்கான அந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாரம்பரிய வேளாண்மை தொடர்பான ஒரு கண்காட்சியாக இது இடம்பெற்றிருக்கின்றது. தமிழகத்திலே பாரம்பரியமாக எவ்வாறு இந்த வேளாண் பொருள்களை எல்லாம் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களாக மாற்றி வருகின்றார்கள், வேளாண்மைக்கான இடுபொருள்களை எவ்வாறு தயாரிக்கின்றார்கள் என்பதை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு கிணறு போன்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது, வேளாண் கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அருகிலேயே ஆடு மாடுகள் உள்ளிட்டவற்றுக்கான குடில்களை அழகாக அமைத்திருக்கின்றார்கள். ஜீவாமிர்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பருவங்களுக்கு ஏற்ற பயிர் சாகுபடி திட்டம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு நிலத்தில் தொடர்ந்து ஒரே மாதிரி பயிர்களை செய்யும் பொழுது அது நிலத்தினுடைய மண்ணினுடைய ஆற்றலை உறிஞ்சிக் கொள்ளும். தொடர்ந்து ஒரே விதமான ரக பயிர்களை செய்யும் பொழுது அங்கு விளைச்சல் குறைந்துவிடும் என்பதால் பருவ காலத்திற்கு ஏற்ற பயிர்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. விவசாய அமைப்புகளை சார்ந்தவர்கள், விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பிரதமரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த செல்பி புகைப்படங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். பிரதமருக்கு எடுத்து கூறுகின்றார்கள் அவர்கள் தமிழகத்திலே எவ்வாறு வேளாண் தோட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒரு ரோஜாப்பூ தோட்டம் போன்ற ஒரு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. பருவங்களுக்கு ஏற்ற பயிர் சாகுபடி திட்டம் என்று நெல்லை எப்பொழுது விதைப்பார்கள், நெல் அறுவடை செய்து முடித்த பிறகு இந்த சம்பா, குருவை, தாளடி என்று முப்போகம் விளைச்சல் என்று சொல்வார்கள். அது அந்த பயிர் சாகுபடி முடித்த பிறகு அந்த மண்ணினுடைய ஆற்றலை மீள பெறுவதற்காக செய்யப்படக்கூடிய விவசாயம் எவ்வாறு இருக்கும், எந்த மாதிரியான பயிர்களை மீண்டும் இந்த உளுந்து போன்றவற்றை விதைத்து அந்த உளுந்தின் மூலமாக மீண்டும் மண்ணை ஆற்றல் கொண்டதாக மாற்றி அதன் பிறகு மீண்டும் நெல் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த இயற்கை வேளாண் குடிலிலே பருவங்களுக்கு ஏற்ற சாகுபடி முறைகள் என்று குறிப்பிடப்பட்டு பல்வேறு பயிர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ரோஜாப்பூ தோட்டம் போன்ற மாதிரி இருக்கின்றது, செண்டிப்பூ தோட்டம் இருக்கின்றது, பல்வேறு மலர்கள் அங்கே சாகுபடி செய்யப்படுகின்றன. அதனை ஒட்டி ஒரு கிணறு போன்ற மாதிரி அமைத்திருக்கின்றார்கள். அதற்கு அருகிலே பசுமாடு நிற்கக்கூடிய ஒரு காட்சியோடு அமைத்திருக்கின்றார்கள். இந்த குடிலில் பிரதமர் நீண்ட நேரம் நின்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆடு மாடு ஜீவாமிர்தம் உள்ளிட்டவை அந்த ஆடு மாடு சாணங்களில் இருந்து உருவாக்கப்படக்கூடிய இயற்கை ஆற்றல் தரக்கூடிய குப்பை கூலங்களை எவ்வாறு உருவாக்குகின்றார்கள் என்பதற்கான அந்த விஷயங்கள் எல்லாம் மண் பானைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட நேரம் பிரதமர் இந்த குடிலில் நின்று அங்கே விவசாயிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு வருகின்றார். உரங்களை மட்டும் உரங்கள், மக்காத உரங்கள் என்று பிரித்து எவ்வாறு தரம் பிரித்து வேளாண் இடுபொருள்களுக்கு வழங்குகின்றார்கள், இடுபொருள்களாக வழங்குகின்றார்கள் என்பதையெல்லாம் பிரதமருக்கு அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து கூறி வருகின்றார்கள். மேலும் இயற்கை விவசாயம் சார்ந்த பல்வேறு உற்பத்தி நிறுவனங்களும் தங்களுடைய கண்காட்சி அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள். பிரம்மஸ்திரம் என்று குறிப்பிட்டு அதுவும் ஒரு வகையான இயற்கை வேளாண்மை சார்ந்த பொருளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜீவாமிர்தம் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள், கன ஜீவாமிர்தம் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் கால்நடைகள் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த வேளாண்மைக்கான இடுபொருள்களாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். தென்னை விவசாயம் சார்ந்தவற்றை பிரதமர் பார்வையிடுகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் கரும்பு சாகுபடி எவ்வாறு செய்யப்படுகின்றது இயற்கை முறையிலே என்பதையும் பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். அதோடு சேர்த்து பல்வேறு பருப்பு ரகங்களையும் பிரதமர் பார்வையிட்டிருந்த அந்த காட்சிகளை கண்டிருக்கின்றோம். பயிர் தோட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன, நெற்பயிர் தோட்டங்கள் எவ்வாறு தென்னிந்திய மாநிலங்களில் அமைக்கப்படுகின்றன, குறிப்பாக பொள்ளாச்சி பகுதியிலே தேங்காய் என்பது பெயர் போனதாக இருக்கின்றது. தென்னை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றார்கள், தென்னையில் ஏற்படக்கூடிய அந்த வண்டுகடி உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் இயற்கை முறையில் எவ்வாறு தீர்வு காண முடியும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பிரதமர் திறந்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டு இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் கொண்டவர்கள் பார்க்கக்கூடிய வகையிலே அவையும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. கிட்டத்தட்ட 200 விவசாயிகள் வரை அரங்குகளை அமைத்திருக்கின்றார்கள். 2000 விவசாயிகள் வரை இந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். கோவையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு என்பது தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றுபடுத்தி இயற்கை வேளாண்மையில் ஈடுபட செய்வதற்கான
ஒரு மாநாடாக நடைபெறுகின்றது. இயற்கை வேளாண் மையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கண்காட்சி அரங்கிற்குள். அவற்றை வந்து பார்வையிடக்கூடிய மக்கள் இயற்கை விவசாயத்தில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், அந்த பருவத்துக்கு ஏற்ற சாகுபடி முறைகளை எவ்வாறு கையாள வேண்டும், ஒரே விதமான பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது மண்ணினுடைய ஆற்றல் என்பது குறைந்துவிடும். அதன் காரணமாகத்தான் மண்ணுக்கு இந்த நுண்ணூட்டம் இடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக ரசாயனத்தை தேடி விவசாயிகள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே ஒரு பயிரை செய்து முடித்த பிறகு உளுந்து போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலமாக மண்ணினுடைய நார்ச்சத்துக்களை, மணிச்சத்துகள் என்று சொல்வார்கள், மண்ணுக்கு இருக்கக்கூடிய சத்துக்கள், அவற்றை எல்லாம் மீண்டும் விவசாயிகள் அந்த மண்ணுக்கு உருவாக்கி அதன் பிறகு மீண்டும் நெல் பயிர் சாகுபடி செய்வார்கள். இது எல்லாம் கடந்த காலங்களில் இருந்த வேளாண் முறைகள். அதே போன்று இப்பொழுது இருக்கக்கூடிய சாகுபடி முறைகள் என்பது முழுவதுமாக மாறிவிட்டது. வேளாண்மை என்பது பணப்பயிர்களான அந்த மலர் சாகுபடி உள்ளிட்டவை மட்டுமே சாகுபடி பயிர்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றன. நெல் உற்பத்தி போன்றவற்றில் ஈடுபடுவதை காட்டிலும் பணப்பயிர் சாகுபடி முறையிலே விவசாயிகள் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள். அதிலிருந்து மாறுபட்டு மீண்டும் அந்த பயிர் ரகங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே ஏராளமான இயற்கை வேளாண் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் நெல் ஜெயபாலன் உள்ளிட்டவர்கள் இழந்து போன தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் மீட்டெடுத்திருந்தார்கள். பல்வேறு சம்பா பயிர்கள், கிட்டத்தட்ட 6 அடி உயரத்திற்கு மேலாக வளரக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்தன என்பதை எல்லாம் மீட்டெடுத்திருந்தார்கள். எனவேதான் இயற்கை வேளாண்மைக்கான இந்த மாநாடு என்பது தென்னிந்தியாவிற்கான மாநாடு தமிழ்நாட்டிலே குறிப்பாக கோவையிலே நடைபெறுவதற்கான காரணம் அதுதான். பிரதமர் நேரடியாக வருகை தந்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருப்பதற்கான காரணமும் அதுதான். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் விவசாயம் என்பது முழுக்க முழுக்க ரசாயனம் சார்ந்ததாக மாறிவிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இப்பொழுதும் விடாப்பிடியாக இயற்கை வேளாண்மையில் தான் ஈடுபடுவோம் என்று இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை வேளாண்மை குறித்த புரிதலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தெரிவிப்பதற்கான ஒரு மாநாடாக இது நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாட்டிலே ஒரு வேளாண் நிலம் என்பது எப்படி இருக்கும், வேளாண்மை என்பது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரியாக இதை அமைத்திருக்கின்றார்கள். அங்கே தென்னை மரம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கரும்பு தோட்டம் போன்ற ஒரு மாதிரி அமைத்திருக்கின்றார்கள். 2 விதமான கரும்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கருப்பு நிறத்தாலான பொங்கல் கரும்பு மட்டுமல்லாமல், சீமை கரும்பு என்று சொல்லக்கூடிய அது மட்டுமல்லாமல், ஆலைகளுக்கு செல்லக்கூடிய கரும்புகள், சீனி கரும்புகள் உள்ளிட்டவையும் தனித்தனியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. பிரதமர் உற்சாகத்தோடு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரங்கிற்கும் சென்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அரங்கினுடைய விஷயங்களை பார்வையிட்டு வருகின்றார், கேட்டறிந்து வருகின்றார். ஒவ்வொரு அரங்கும் ஒவ்வொரு விஷயங்களை காட்சிப்படுத்துகின்றன. பயோடைவர்ட் என்று சொல்லப்படக்கூடிய விதமாக இந்த பன்மைத்துவத்தை எவ்வாறு கொண்டு வருகின்றார்கள் என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிணறுகள் எவ்வாறு அமைக்கப்பட்டு அந்த கிணற்றில் இருந்து நீர் எடுக்கப்படுகின்றது, கிணற்றின் மூலமாக இந்த வளர்ப்பு தொழில்களில் ஒரு சிலவற்றை வளர்த்து அதன் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் என்ன என்பதை எல்லாம் எடுத்து கூறி வருகின்றார்கள். பல ரகங்களை சார்ந்த பயிர்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேளாண்மையில் ஈடுபடக்கூடியவர்கள், இயற்கை வேளாண்மையை உயிராக நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் பிரதமருக்கு இயற்கை வேளாண்மையிலே எவ்வாறு ஈடுபடுகின்றோம், இயற்கை வேளாண்மை தாண்டி அவர்கள் கடந்த காலங்களில் பெற்றிருந்த பல்வேறு விருதுகள், ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டவர்களிடம் இயற்கை வேளாண்மையில் ஈடுபடுவதற்காக பெற்றிருந்த பரிசுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எடுத்துக்காட்டி பிரதமரிடம் வாழ்த்து தரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. வேளாண் பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பல்வேறு பொருள்களையும் அவர்கள் காட்டி பிரதமரிடம் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். விவசாயத்தை சார்ந்து பல்வேறு உயிரினங்களும் இருக்கின்றன. மனித உயிரினம் மட்டுமல்லாமல் விவசாயத்தை சார்ந்துதான் பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நிலத்தில். அவற்றையெல்லாம் எடுத்துக் கூறக்கூடிய விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றிலிருந்து ஒன்றாக எப்படி இந்த விவசாயம் என்பது உயிர்களுக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக, உணவு தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக பல பயிர் ரகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பிரதமர் அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.